பள்ளி முடித்து வந்த தனது 3 சிறு குழந்தைகளை தந்தையே கொடூர தண்டனை கொடுத்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் எர்ரகொண்டபாளையம் மண்டலத்தில் பெத்தபோய பள்ளியை சேர்ந்தவர் புத்தா வெங்கடேஸ்வர். குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனம் உடைந்து தன் உயிரை மாய்க்க முடிவு செய்தார். ஆனால் தன் உயிரை மட்டும் மாய்த்தால் குழந்தைகள் துன்பப்படும் என்ற எண்ணமே அவரை மேலும் கொடூர முடிவுக்கு தள்ளிவிட்டது. அன்றைய தினம் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று இருந்த தனது 3 குழந்தைகளான மோக்சிதா, ரகுவர்ஷினி, சிவதர்மா ஆகியோர் பள்ளி முடிந்து வந்த பின் மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றார். குழந்தைகள் தந்தையின் பாசத்தில் மகிழ்ந்து சென்றனர். ஆனால் நயவஞ்சக தந்தையோ உயிரையே உழுக்கும் சதி திட்டத்தை தன்னகத்தே மறைத்து வைத்திருந்தார். தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டம் ஹாஜிபூர் பகுதியில் கொண்டு சென்ற அவர் இந்த 3 சிறுவர் மீதும் பெட்ரோல் ஊற்றி இரக்கமின்றி தீ வைத்தார். கண்கள் முன்னே 3 சிறு உயிர்களும் தீயில் எரிந்து சிதைந்தன. அதன்பின் அந்த பகுதியிலேயே புத்தா வெங்கடேஸ்வர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் கணவனும் குழந்தைகளும் வீடு திரும்பவில்லை என்று கவலையடைந்த தாயார் தீபிகா பல இடங்களில் தேடியும் எங்கும் காணவில்லை. பின்னர் போலீசில் புகார் செய்ததை அடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் மூலம் நிஜம் வெளிச்சத்துக்கு வந்தது. கணவர் கொடூரமாக கொன்ற 3 சிறுவர் உடல்களும் அவரது உடலும் மீட்கப்பட்ட போது அப்பகுதி முழுவதும் பரிதாப சலனம் ஏற்பட்டது. தன் சிறு குழந்தைகள் தீயில் சிதைந்து கிடப்பதை பார்த்த தாய் தீபிகா கதறி அழுதார். குடும்பத்தாரின் அலறலும் அந்த பகுதியையே உலுக்கியது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரிஷ்கா லூயிஸ்.